நம்ம பூமியில ரொம்ப அழகான அதே நேரத்துல ரொம்பவே ஆபத்தான இடங்கள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல கப்பல் ஃப்ளைட் எல்லாம் ஏன் எதுக்குன்னு தெரியாம காணாம போகுது. ரேடியோ சிக்னல்ஸ், காம்பஸஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தா சரியா வேலை செய்யறது இல்ல. சில பேர் இந்த இடத்துல யூஎஃப்ஓ கூட பார்த்ததா சொல்றாங்க. நான் சொல்ற இந்த ஃபேமஸான இடம் பெர்முடா ட்ரையாங்கிள்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த உலகத்துல பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கிற வைல்ட் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய 12 மர்மமான இடங்கள் இருக்கு. அந்த இடம்லாம் எங்க இருக்கு, ஏன் உருவாச்சுன்னு தெரியுமா? முதல்ல இந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐவன் டி சாண்டர்சன் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் பொதுவா ஒரு பயாலஜிஸ்ட் அண்ட் ரைட்டர். அது மட்டும் இல்லாம மர்மமான நிகழ்வுகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுல இவருக்கு ஆர்வம் அதிகம். இந்த வைல்ட் வாட்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல இவர் தான் யூஸ் பண்ணிருக்காரு. இவரு பல இடத்துக்கு டிராவல் பண்ணப்போ ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிற இடத்த பார்த்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா கப்பல், ஃப்ளைட் எல்லாம் எந்த ஒரு தடயமும் இல்லாம காணாம போறது. இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற 12 இடத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 12 இடத்துல 6 இடம் ஈக்வேட்டருக்கு நார்த்ல ஒரு குறிப்பிட்ட கோட்ல இருக்கு. மிச்சம் இருக்கிற 6 இடம் ஈக்வேட்டருக்கு சவுத்ல சரியா அதே கோட்ல இருக்கு. இந்த இடம்லாம் எப்படி சரியான கோட்ல உருவாகி இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு தெளிவான பதிலும் கிடைக்கல. இந்த அதிசயத்தை பத்தி இன்னமும் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோல நாம அந்த 12 இடம் என்னென்ன, அங்க என்ன மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஃபேமஸான பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த இடத்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு கூட சொல்லுவாங்க. இந்த 12 வைல்ட் வாட்டர்ஸ் பிளேசஸ்ல இது ரொம்பவே பயங்கரமான ஒரு இடம். பல நூற்றாண்டுகளா இந்த இடத்துல கப்பல், ஃப்ளைட் எல்லாம் எந்த ஒரு தடயமும் இல்லாம காணாம போயிருக்கு. குறிப்பா 19ஆம் நூற்றாண்டப்போ ரோஸ்லின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இங்க எந்த ஒரு மனுஷங்களும் இல்லாம காலியா நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த கப்பல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாம தான் இருந்திருக்கு. அதே மாதிரி எலன் அஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் கடல்ல ஆள் இல்லாம நின்றுட்டு இருந்த இன்னொரு கப்பலை பார்த்திருக்காங்க. அந்த கப்பல்ல யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்கிறதுக்கு சில பேரை அனுப்பியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா பார்க்க போனவங்களும் காணாம போயிருக்காங்க. இப்படி இந்த இடத்துல நூத்துக்கணக்கான கப்பல்களும் ஃப்ளைட்டும் மாயமா மறைஞ்சு போயிருக்கு. உண்மையிலேயே இங்க என்ன நடந்திருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது மயாமி, சான் ஜுவான், ஐலாண்ட் ஆஃப் பெர்முடா இந்த மூணையும் இணைக்கிற ஒரு கடல் பகுதி. இங்க கடலுக்கடியில மீத்தேன் கேஸ் வெளியேறுது. அதனால தண்ணீரோட அடர்த்தி கம்மியாகி கப்பல் திடீர்னு மூழ்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மீத்தேன் கேஸ் வெளிவரதுனால பனிமூட்டம் அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ளைட்ல போகும்போது வழி தெரியாம திசை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் சொல்ற ஒரு சீக்ரெட் தியரி என்ன தெரியுமா? இங்க டைமென்ஷனல் ரூட்ஸ் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இது வேறு ஒரு உலகத்துக்கு போறதுக்கான வாசலா இருக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இது யூஎஃப்ஓ நடமாடுற இடங்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எது எப்படியோ இவ்வளோ பெரிய கப்பலையும் ஃப்ளைட்டையும் எந்த ஒரு தடயமும் இல்லாம மறைஞ்சு போகுதுன்னு சொல்றது உண்மையிலேயே மர்மமா தான் இருக்கு. அல்ஜீரியால இருக்கிற இந்த பெரிய கற்களை வச்சு கட்டப்பட்ட பில்டிங் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகமான ஜிங் பேரரசால உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவா இந்த கட்டிடங்கள் எல்லாமே முக்கியமா கல்லறையா தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டிடத்தை பாக்குறப்போ அந்த காலத்துல இருந்த மனுஷங்க எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம எப்படி இந்த மாதிரி பில்டிங்க இவ்வளோ அட்வான்ஸ்டா கட்டி இருப்பாங்கன்னு யோசிக்க வைக்குது. சரி, இது எப்படி ஒரு மர்மமான இடமா மாறி இருக்குன்னு தெரியுமா? பொதுவா பழைய கல்லறைகள்னு சொன்னாலே அங்க ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற பயம் மக்கள் கிட்ட இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி சில விசித்திரமான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சஹாரா பாலைவன பகுதியில விமானங்கள் பறந்தா அது திரும்பி வர்றதில்ல. அதாவது இந்த இடத்துல பறக்கிறப்போ காம்பஸ் வேகமா சுத்த ஆரம்பிக்கும் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் கரப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு போனவங்க எல்லாம் இங்க சொல்ல முடியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணதா சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் என்னன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஒரு பகுதி. இது கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அல்ஜீரியால இருக்கிற மெகாலித் மாதிரியே மொஹஞ்சதாரோவும் கட்டிடக்கலை மற்றும் சிட்டியுடைய வளர்ச்சியில ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல வாழ்ந்த மனுஷங்க இப்ப யாரும் உயிரோட இல்ல. அவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சாங்கன்னு இன்னமும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல.
இங்க கிடைச்ச மனித எலும்புகளை வச்சு பாக்குறப்போ எல்லாரும் ஒரே நேரத்துல திடீர்னு இறந்து போன மாதிரி தெரியுது. இதுக்கான காரணம் ஒருவேளை நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு இந்த மாதிரி இயற்கை பேரழிவா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்து நாட்டு பேரரசுடைய தாக்குதல்னால இப்படி ஆகியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் கடவுள் கொடுத்த சாபம் தான் இந்த அழிவுக்கு காரணம்னு நம்புறாங்க. ஆனா உண்மையிலேயே இங்க இதுதான் நடந்திருக்குன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே ஜப்பானுக்கு பக்கத்துல டிராகன் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்த டெவில் சீன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடம் ஒரு மர்மமான கடல் பகுதின்னு சொல்றதை விட உண்மையிலேயே ஒரு பயங்கரமான இடம்னு சொல்லலாம். இங்க இருக்கிறவங்க இது ஜப்பானுடைய அட்லாண்டிஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க தண்ணிக்கு அடியில மூழ்கி போன ஒரு பழைய நகரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய கற்களால செய்யப்பட்ட கட்டிடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்கட்டிடங்கள் சரியா 90 டிகிரி கோணத்துல வெட்டப்பட்டிருக்கு. இதை பார்க்குறப்போ அந்த காலத்துல எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. சரி, இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே இங்கேயும் பல கப்பல்களும் ஃப்ளைட்டும் எந்த ஒரு தடயமும் இல்லாம காணாம போயிருக்கு. அதனால ஜப்பான் கவர்மெண்ட் இந்த இடத்த ரொம்ப ஆபத்தான பகுதின்னு சொல்லி யாரையும் இங்க போகக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. ஹவாயில இருக்கிற ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில இருக்கிறது தான் இந்த ஹமாகுலியா எரிமலை. இந்த எரிமலைக்கு உள்ளூர் மக்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. ஏன்னா இங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. இங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது இந்த இடத்துல ஒரு அசாதாரண மின்சார ஆற்றல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஃபிளைட் ரேடார்ல இருந்து மறைஞ்சு போனதை பார்த்ததா சொல்லியிருக்காரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இந்த இடத்துல நடக்கிறதா பல பேர் நம்புறாங்க. பாலினேஷியால இருக்கிற இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் ஈக்குவேட்டருக்கு சவுத்ல இருக்கிற ஒரு தனிமையான தீவு. இங்கதான் 900க்கும் அதிகமான மோவாய் சிலைகள் இருக்கு. இந்த சிலைகளை ராப்பா நூயி மக்கள் உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் 90 டன் எடை வரைக்கும் இருக்கும். குறிப்பா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம எப்படி இந்த சிலைகளை இழுத்துட்டு வந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சில பேர் இது வேற்று கிரகவாசிகள், அதாவது ஏலியன் செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ராப்பா நூயி மக்கள் தான் எப்படியோ முயற்சி பண்ணி நகர்த்தி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ராட்சச மனிதர்கள் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷங்களை வச்சு நகர்த்தி இருக்கணும். ஆனா இது எதுக்குமே இங்க ஆதாரம் இல்லை. இந்த சிலைக்கு பின்னாடி இன்னும் எத்தனை ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு இன்னமும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடம் பூமியில இருக்கிற ரொம்பவே ஆபத்தான பகுதின்னு சொல்லலாம். இந்த இடத்தோட பேர் மட்டும் இல்லாம இந்த இடமும் ரொம்பவே விசித்திரமானது. சவுத் அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற இந்த பகுதியில பூமியினுடைய காந்த சக்தி ரொம்ப பலவீனமா இருக்கிற இடம். அதனால விண்வெளி வீரர்கள் இந்த பகுதியை சுத்தி வரப்போ ஹாலுசினேஷன்ஸ், அதாவது பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேட்டலைட் கூட இந்த இடத்த தெளிவா பிக்சர் எடுக்க முடியல. அமானுஷத்தை நம்புற சில பேர் இங்க வேற ஒரு உலகத்துக்கான வழி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சயின்டிபிக்கா பார்த்தோம்னா இங்க பூமியினுடைய காந்த சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் இந்த விசித்திரமான நிகழ்வுகள் நடக்குது. இந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தீம் பார்க் மாதிரி இருந்தாலும் இங்க இன்னொரு பிரம்மாண்டமான மெகாலித் இந்த ஜிம்பாப்வேல இருக்கு. ஒரு காலத்துல இந்த இடம் 20,000 பேருடைய வீடா இருந்திருக்கு. ஆனா இப்போ இத கோஸ்ட் டவுன்னு சொல்றாங்க. இங்க என்ன மர்மம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்த மக்கள் எங்க போனாங்கன்னு இப்ப வரைக்கும் சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கான புராண கதைகள் எதுவும் இல்லை. போர் நடந்ததுக்கான ஆதாரங்களும் கிடைக்கல. அதனால இந்த இடம் இப்போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்திய பெருங்கடல்ல வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியால இருக்கிறது தான் இந்த வார்டன் பேசின். பொதுவா இந்த பகுதி விசித்திரமான புவியியல் நிகழ்வுகளுக்கு பேர் போனது. இங்க தொடர்ச்சியா பெரிய பூகம்பங்கள் ஏற்படுது. பூகம்பங்கள் பொதுவா 2 டெக்டோனிக் பிளேட்ஸ் மோதுற இடத்துல நடக்கும். ஆனா வார்டன் பேசின் முழுக்க ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ்குள்ள தான் இருக்கு. அப்புறம் எப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ ரிசர்ச்சர்ஸ் இங்க ஒரு புதிய ஃபால்ட் லைன் உருவாகிக்கிட்டு இருக்குன்னு நம்பினாங்க. ஆனா சில பேர் இது வேற ஒரு பரிமாணத்திற்கான வாசலா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க.
அப்படி ஒருவேளை இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போற ஃப்ளைட் பத்தின ரகசியம் கூட நமக்கு தெரிய வரலாம். ஆஸ்திரேலியால இருக்கிற இன்னொரு மர்மமான இடம் தான் இந்த லாயல்டி ஐலாண்ட்ஸ். ஆஸ்திரேலியால 2 பக்கமும் வைல்ட் வார்டிசஸ் இருக்கு. அதுல கிழக்கு பக்கமா இருக்கிற இந்த லாயல்டி ஐலாண்ட் ரொம்பவே மர்மமான இடம். இங்க சவுத் பசிபிக் கடல்ல விசித்திரமான வேர்ல்பூல்ஸை நம்ம பார்க்க முடியும். இங்க அதிகமான ஜியோலாஜிக் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. 2012ல சயின்டிஸ்ட் இங்க இருந்த ஒரு தீவு மறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அங்க அப்படி ஒரு தீவே இருந்ததில்ல. ஒருவேளை மேப் தப்பா இங்க ஒரு தீவு இருக்குன்னு காட்டியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் தப்பா இங்க ஒரு தீவு இருக்குன்னு மார்க் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால சயின்டிஸ்ட் அந்த தீவை அன்டிஸ்கவர்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நார்த் அண்ட் சவுத் போல்ஸை பூமியினுடைய அதிசய எல்லைகள்னு சொல்லலாம். இந்த 2 துருவங்களும் பூமியினுடைய எதிர் புள்ளியில இருந்தாலும் ரெண்டுமே பனியால் மூடப்பட்ட விசித்திரமா காணாம போகிற சம்பவங்களுக்கு பேர் போன இடங்கள். சுருக்கமா சொல்லணும்னா வட துருவம் அப்படிங்கிறது மேல இருக்கிற பனி உலகம், தென் துருவம் அப்படிங்கிறது கீழே இருக்கிற பனி உலகம். இந்த 2 துருவத்திலையும் ஃப்ளைட், கப்பல் காணாம போறது வழக்கமான ஒண்ணு. இங்க திடீர்னு வெதர் சேஞ்சஸும் அடிக்கடி நடக்கும். இந்த 2 பனி உலகத்துல இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வட துருவத்துல 129 பேரோட போன ஒரு ஆராய்ச்சி குழு மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்கள 150 வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தென் துருவத்துல இருக்கிற அண்டார்டிகால வேலை செஞ்சுட்டு இருந்த விஞ்ஞானிகள் மனிதர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்நிய நாகரிகத்தினுடைய சின்னங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு உண்மையிலேயே அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்னும் முழுசா ப்ரூவ் பண்ணல. ஆனா இது மாதிரியான ரகசியங்கள் தான் இந்த இடத்த மர்மமான இடங்களா மாத்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை அதிசயங்கள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கப்பல் இல்லைன்னா ஃப்ளைட்ல டிராவல் பண்றப்போ அவாய்ட் பண்ண வேண்டிய 12 பிளேசஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சரியா இந்த 12 இடத்துல மட்டும் ஏன் இத்தனை மர்மங்கள் இருக்குன்னு தெரியுமா? பொதுவாக இந்த வைல்ட் வார்டிசஸ் பற்றி இருக்கிற ரொம்ப ஃபேமஸான தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லே லைன்ஸ். அதாவது இது முக்கியமான இடங்கள், கோவில் இல்லைன்னா மனிதனால கட்டப்பட்ட கட்டமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சரியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஏன் இது சரியான வரிசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இல்லாத காலகட்டத்தில் இது ஒரு கைட் மேப் மாதிரி பயன்படுத்தி இருக்கலாம். சில பேர் இது ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுக்காக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த இடங்கள் எல்லாம் மைன்கிராஃப்ட் ஸ்டைல்ல இருக்கிற வேற உலகத்துக்கான கதவுகளா இருக்கலாம்னு நம்புறாங்க. இன்னொரு தியரி என்னன்னா நம்ம பூமி ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இந்த 12 இடங்களும் அந்த பசில்ல இருக்கிற முக்கியமான கனெக்டிங் பாயிண்ட்ஸ். இங்கதான் பூமியினுடைய பவர் லைன்ஸ் மீட் ஆகுது. அதாவது இங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்நார்மலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்த வித்தியாசத்துக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல டெக்டானிக் பிளேட்ஸ், ஏர் ப்ரெஷர் சிஸ்டம், ஓஷன் கரண்ட்ஸ் மீட்டிங் இதெல்லாம் அதிகம். இந்த எனர்ஜினால ரேடார் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சரியா வேலை செய்யறது இல்லை. அது மட்டும் இல்லாம பெர்முடா ட்ரையாங்கிளை கூட ஹாரிகேன் ஆலின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த இயற்கை நிகழ்வுகளுக்கு ஆன்மீக காரணங்கள் இருக்குமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கீழே கமெண்ட்ஸ்ல உங்க தியரிஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.